இல்லை கண்டிப்பாக அந்த இடையூறுகள்ன்றது இருக்கும். இந்த ஈவெண்ட் வந்து நடத்த ஆரம்பிக்கிறதுலேருந்து முடிகிற வரைக்குமே அந்த இடையூறுகள்னு கண்டிப்பாக கொடுப்பாங்க. கேட்டால் நாங்கள் வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில் ஒரு நிகழ்வு நடந்தது. அப்போ வந்து விஜய் நான் கோட் பண்ணியை காட்டிட்டார். பாண்டிச்சேரி அரசை பார்த்து தமிழ்நாடு அரசு, திமுக அரசு கற்றுக்கணும் அப்படின்னு கேட்டார். ஏன்னா இந்த அளவுக்கு அருமையாக ஒரு ஆர்கனைஸ் பண்ணி ஒரு பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அரசா, ஒரு சின்ன மாநிலம் தானே, ஒரு யூனியன் டெரிட்டரி தான். அதில் வந்து இந்த அளவுக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் என்னென்ன யோசிங்க, பாண்டிச்சேரி ஆர்ச்சிலேருந்து ஆரம்பித்து நீங்கள் அந்த கூட்டம் நடக்கக்கூடிய திடல் வரைக்கும் எந்த இடத்துலையும் வண்டி ஸ்லோ கூட ஆகலை. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் லைவ். எங்கேயும் ஸ்லோ ஆகலை. எஸ்கார்ட் பண்ணி ரொம்ப அழகாக கூட்டு போனாங்க. எங்கேயும் கூட்டம் கொள்ள, எல்லா இடங்கள்லையும் காவல்துறையினர் பாதுகாப்பு நின்னாங்க. இந்த ஒரு செக்யூரிட்டியை தான் கரூருக்கு போகிறதுக்கு அவர் கேட்டார். அப்போ என்ன நக்கல் அடிச்சிங்க, பிரதமருக்கே கொடுக்கல, முதல்வருக்கே கொடுக்கல, அது உங்களுக்கு கொடுக்க தெரியல. இந்த காவல்துறைக்கு அதை கொடுக்கறதுக்கோ இந்த அரசுக்கு அதை கொடுக்கறதுக்கோ தெரியல, திறன் இல்லை. பாண்டிச்சேரி அரசு அதை கொடுத்து சிறப்பாக காட்டிடுச்சு. எங்கேயும் வண்டி நிற்கல. இதை தான் அவர் கேட்டார். கரூருக்கு நான் போகணும்னா இந்த நிபந்தனைகள்லாம் காவல்துறை கிட்ட நாங்கள் கேட்குறோம், கோரிக்கையாக வைக்கிறோம், இந்த மாதிரி எங்களுக்கு டிராஃபிக் கிளியர் பண்ணி கொடுங்க திருச்சியிலேருந்து அப்படின்னு கேட்டார். பாண்டிச்சேரி எல்லையிலேருந்து அந்த போகக்கூடிய எத்தனை கிராமங்களை கிராஸ் பண்ணி போனாங்க. எங்கேயாவது கூட்டம் பிடிச்சா நின்னாங்க, அவங்கள கண்ட்ரோல் பண்ணாங்க காவல்துறை. அங்கங்கே காவல்துறை போதுமான அளவு இருந்தாங்க. கூட்டம் நடந்த இடத்துல பார்த்தீங்களா, எவ்வளோ காவல்துறை கண்ணில் பார்த்தோம். கரூரில் நீங்கள் காவல்துறையை பார்த்தீங்களா எங்கேயாவது? இதைத்தானே அவர் குறிப்பிட்டு சொன்னார். இதை அங்கே மென்ஷன் பண்ணி சொன்னதுக்கப்புறம் அங்கே ஒரு பெண் ஐபிஎஸ் அவர்கள் மைக்கை பிடுங்கினது, அவங்க ஆஷா பேசுனது, இதெல்லாம் கோடிட்டு என்ன காட்டினாங்க. அதே மாதிரி இங்கே நடத்துனா பரவாயில்லையா அப்படின்னாங்க. தேவைப்படுற இடத்துல இங்கே நடத்துகிறேன் அப்படின்ற பேரில் இங்கே அராஜகம் பண்ணுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் அதை பார்க்க போகிறீங்க. காவல்துறை அராஜகம் பல இடங்களில் இருக்கும். இந்த கூட்டத்தை சேர விடாமல் நிறைய இடத்துல தடுப்பாங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன் பாருங்களேன், ஈரோடு அந்த சந்திப்பில் கூட்டம் நடத்தக்கூடிய இடங்களுக்கு ஆட்கள் வர முடியாமல் வண்டிகளை தேக்கி நிறுத்த வைக்கப்படும். நீங்கள் எழுதி வச்சுக்கங்க, நாளைக்கு இதெல்லாம் செய்தி ஆகும். பல கிலோமீட்டரில் மக்களை வந்து நடக்க வச்சு அங்கே அனுப்புறதுக்கான பல விஷயங்கள் நடக்கும். உள்ள என்ட்ரியிலேயே பார்த்தீங்கன்னா பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். இதெல்லாம் கேட்டால் கூட்டம் அதிகமாக இருக்குது, போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க.